மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் சாமானிய மக்களிடம் வரி என்ற பெயரில் கொள்ளையடித்து பெரு முதலாளிகளுக்கு சலுகைகள் அள்ளி கொடுக்கப்படுவதாக விமர்சித்துள்ளார். ஒருபுறம் கார்ப்பரேட் வரியுடன் ஒப்பிடுகையில் வருமான வரி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மறுபுறம் கப்பர் சிங் வரி மூலம் அதிக பணம் வசூலிக்க மோடி அரசு தயாராகி வருகிறது. ஜிஎஸ்டியிலிருந்து வசூல் அதிகரித்து வரும் நிலையில் நாட்டு மக்களுக்கு தேவையான பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியை அதிகரிக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திருமணத்துக்கான சுபமுகூர்த்த நாட்கள் வரும் நிலையில் 1500 ரூபாய்க்கு மேல் உள்ள ஆடைகளுக்கான ஜிஎஸ்டி வரியை 12% 18% உயர்த்தப் போகிறது ஒன்றிய அரசு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் ஏழை மக்கள் சேர்த்து வைத்த பணம் வரியாக ஒன்றிய அரசுக்கு செல்லப்போகிறது என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். செல்வந்தர்களுக்கு வரிச்சலுகை அளிப்பதற்கும் அவர்களின் கடன்களை தள்ளுபடி செய்வதற்கும் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள் உழைத்து சம்பாதித்த பணத்தின் மீது வரி விதிப்பது மிகப்பெரிய அநீதியாகும் என்றும் அவர் சாடியுள்ளார். சாமானிய மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள வரிச்சுமைக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் வலுவாக குரல் எழுப்பி இந்த கொள்ளையை நிறுத்த ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் சாமானிய மக்களிடம் வரி என்ற பெயரில் கொள்ளையடித்து பெரு முதலாளிகளுக்கு சலுகைகள் அள்ளி கொடுக்கப்படுவதாக விமர்சித்துள்ளார். ஒருபுறம் கார்ப்பரேட் வரியுடன் ஒப்பிடுகையில் வருமான வரி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மறுபுறம் கப்பர் சிங் வரி மூலம் அதிக பணம் வசூலிக்க மோடி அரசு தயாராகி வருகிறது. ஜிஎஸ்டியிலிருந்து வசூல் அதிகரித்து வரும் நிலையில் நாட்டு மக்களுக்கு தேவையான பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியை அதிகரிக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திருமணத்துக்கான சுபமுகூர்த்த நாட்கள் வரும் நிலையில் 1500 ரூபாய்க்கு மேல் உள்ள ஆடைகளுக்கான ஜிஎஸ்டி வரியை 12% 18% உயர்த்தப் போகிறது ஒன்றிய அரசு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் ஏழை மக்கள் சேர்த்து வைத்த பணம் வரியாக ஒன்றிய அரசுக்கு செல்லப்போகிறது என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். செல்வந்தர்களுக்கு வரிச்சலுகை அளிப்பதற்கும் அவர்களின் கடன்களை தள்ளுபடி செய்வதற்கும் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள் உழைத்து சம்பாதித்த பணத்தின் மீது வரி விதிப்பது மிகப்பெரிய அநீதியாகும் என்றும் அவர் சாடியுள்ளார். சாமானிய மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள வரிச்சுமைக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் வலுவாக குரல் எழுப்பி இந்த கொள்ளையை நிறுத்த ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார்.